குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்க போறோம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவுல தெளிவா டீட்டெயில்டா பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்போ இந்த மாத துவக்கத்துல, ஆனி மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆனி 1ஆம் தேதி 15/6/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல். சூரியன் 10ல் இருந்தாலே முழுமையான பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் 10ல் இருக்கிறது. ஸோ அந்த பலம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படி ஒரு பலம். ஆனா உங்க லக்னத்திற்கு, உங்களுடைய ராசிக்கு அந்த சூரிய பகவான் விரயஸ்தானத்திற்கு அதிபதி இருந்தாலும் அவர் 10ல் திக்பலம் அடைகிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு. என்னங்கிறத லைனா பார்க்கலாம். ரெண்டாவது, ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் 15 நாட்களுக்கு. இந்த 29/6/2024 அப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 11ஆம் இடமான கடக ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார். அப்போ உங்க ராசி அதிபதி 10ல் இருக்கிறதும் நன்மைதான், 11ஆம் பாவத்துல ராசி அதிபதி இருக்கிறதும் நன்மைதான். இப்ப ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்புனால இந்த மாதங்கள் நிறைய நன்மைகள் உண்டு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்ததான் ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 9/2 அதிபதி, தனபாக்கியாதிபதினு சொல்லுவாங்க சுக்கிரனை. அப்படிப்பட்ட கிரகம் 10ஆம் பாவத்தில் உட்கார்ந்து இருக்கு. 9 குடையவர் 10ல் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் 23 நாட்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்ததாக அந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2-11 தொடர்பு இங்க ஏற்படுதுங்க. 2-11 தொடர்பு ஏற்படுது. இது ஒரு அற்புதமான நல்ல விஷயம். 2-11 தொடர்பு பொருளாதாரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த கிரகச்சேர்க்கை, கிரக நிலை அமைப்புகள் 2-11 தொடர்பு. சோ அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இந்த மாத இறுதியில கடைசி வாரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. கூடவே மாச கடைசி ஆனி 28/7/2024 அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு சுத்தமா ஆகாத கிரகம் செவ்வாய், 3-8 அதிபதி. அவர் போய் 8ஆம் பாவத்திலேயே பலமா உட்கார்ந்துருக்காரு. அந்த மாசம் முழுக்க பலம் 8ஆம் பாவத்துல. பின்பு இந்த மாச கடைசியில 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் பாவத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இப்போ செவ்வாய் கொஞ்சம் கெடுபலனாக தரக்கூடிய கிரகம் தான், இருந்தாலும் அவங்க குருவோட போய் சேர்றதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா இதெல்லாம் கிரக பயிற்சிகள். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, வக்ரமாகக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே வக்ரமாகிறார். வக்ர பயிற்சி எல்லாம் கிடையாது, வக்ரமாகிறார், அவ்வளவுதான். கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 6ஆம் இடமான தொழில் ஸ்தான உத்தியோகஸ்தானத்துல சனி வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப சனி வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ சொல்றது எல்லாமே கோச்சார கிரகங்களை மையப்படுத்தி தான் பலன் சொல்றோம். அப்போ எங்களுக்கு ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது எங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு இதுக்கும் எப்படி மேட்ச் ஆகும், எப்படி நாங்கள் இது சரியா நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா சரியா நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன். அதுல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதோ அந்த கிரகத்திற்கு சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தி வரும். அந்த மாதத்துல அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும், அதுல மாற்றம் இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. தசாபுத்தி, அந்தரம் 3 இருக்கும். அதுல அந்தரம் அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட்டா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அந்தரம் கூட மாற்றங்களை கொடுக்கலாம். அப்ப அந்த தசாபுத்தி அந்தரம் இல்லைன்னா எனக்கு பலன் நடக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா
எல்லா கிரகத்துக்கும் சொல்லிடுவோம். அப்ப ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும் இல்லையா? கண்டிப்பா அந்த பலன் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி தசா புத்தி அந்தரமா வரலாம் கூட அதோட இம்பாக்ட் இருக்கும், பெரிய மாற்றங்களை கொடுக்காது. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல மாறுதலை கொடுத்துட்டு தான் போகும் கோச்சாரம். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்படி வரிசையில ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, விரயஸ்தானாதிபதி, அயன சயன போகத்தை தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான். மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம். போய் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். கூடவே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் 10ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சூரியன் அங்க 12ஆம் இடத்து வேலையோ நெகட்டிவான சில பலன்களையோ செய்யறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. உங்களுடைய காரியங்கள் எதை தொட்டாலும், எந்த விஷயத்தை எடுத்தீங்கனாலும், சுயதொழில் செய்றீங்களா செய்யலாம், வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போகலாம், எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக பிறர் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். இந்த 10ஆம் இடத்து சூரியன் அதை செய்து விடுவார். உங்களுக்கு உண்டான தகுதி நிலை, அங்கீகாரம், ஆளுமை, செல்வாக்கு, புகழ், கௌரவம், அந்தஸ்து இப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்குவார். உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரிய தசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் ஏதாவது நின்று தசாபுத்தி நடத்தலான்னு பார்க்கணும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். நட்சத்திர கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தணும். கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி உண்டு. சில நபர்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னா, அந்த தசாபுத்தி நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவங்க சுய ஜாதகத்துல வேற ஏதோ தசாபுத்தி நடந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தொழில சிரமப்பட்டு இருப்பாங்க. என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேது, போய் வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா பொருந்தி வரும் அப்படிங்கிறத முன்னாடி இருந்து சொல்லிட்டே இருக்கோம். கவனிச்சு கேட்டுக்கலாம். அடுத்ததா சூரியன் 10ல் இருக்காரு. அரசாங்கம், அரசு வழி ஆதாயங்கள் ஏதாவது கிடைக்கணும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். பொது ஜன நபர்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை. அதே போல உங்களுடைய ஆளுமையும் அதிகாரமும் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, தொழில்ல முதலீடு போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த மட்டும் இந்த மாதம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு சூரியன் ஒத்துழைப்பு தரமாட்டார். உங்களை இன்ட்ரெஸ்ட் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து கூட இருக்கிற ஆளுகளை அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அது நல்லா வரும் இது நல்லா வரும் அப்படி இப்படின்னு உங்களை அப்படியே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்திலிருந்து ₹1 கூட லாபமா எடுக்க முடியாது. இன்வெஸ்ட் பண்ண பணம் கூட முழுமையா கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடும். இந்த காலகட்டம் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. நீங்களா சுயமா சிந்திச்சு சுயமா சில விஷயங்களை செய்யறீங்களா, தப்பில்லை, இது தாராளமா பண்ணலாம். ஆனா இன்னொருத்தவங்க சொல்றாங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களை மோட்டிவேட் பண்றாங்கன்னா அங்க கவனம் வேணும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை வளர்ப்பதற்காக இல்லை, உங்களை சாய்ப்பதற்காகவே அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சுய சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா செலவுகளோ அலைச்சலோ உண்டாகும். 10ஆம் இடத்துக்கு சூரியனுடைய தொடர்பு கன்னி ராசிக்கு வந்துருச்சுன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால பெரிய வில்லங்கமே வந்துடும், பிரச்சனையே வந்துடும். சப்போ தொழில் ஸ்தாபனங்களை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தூக்கம் அதிகம் வரும். முடிந்த அளவு அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னமோ அதை செய்துக்கலாம். அளவா சாப்பிட்றது, முதல்ல தூக்கம் வர மாதிரி இருந்தால் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? இதுவரை செய்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கண்டிப்பா மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சு போறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது. இப்போ மருத்துவ செலவு ஆட்டோமேட்டிக்கா குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது. 10ஆம் இடத்துல கூடிய சூரியன் தனக்கே உண்டான ஒரு கௌரவத்தை கெத்த கொடுத்துரும். ஆனா ராசிக்குள்ள கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்போ தான் அப்படிங்கிற எண்ணத்தால
கொஞ்சம் தலைகணத்தோட கணவன் மனைவிக்குள்ள சில வாக்குவாதங்கள் வரும். அந்த வர வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரிய பகவான் செய்வார். கணவன் மனைவி இடையே அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களுடைய சயன போக விஷயங்களை குறைப்பார். காரணம் உங்களுடைய ஈகோ, உங்களுடைய சற்று அதிகப்படியான தலைகணம். இது ரெண்டும் தான் உங்களை கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளை தூண்டுது. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க, கவனமா இருங்க. அடுத்ததா சூரியன் 10ஆம் பாவத்திலிருந்து வேற எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னா, தொழில உங்களை நம்பர் 1 ஆக்கிடுவார். நீங்க செய்யறது, நீங்க சொல்றது எல்லாமே சரி, உங்களுடைய திட்டம் சரி, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை பாராட்டும் விதமாக உங்களை டெவலப் பண்ணி விட்டுருவார். உங்களுடைய சொல்ல பிறர் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகிடும். ஆனா அதே நேரத்துல அந்த பேர் வாங்குறதுக்கு அதிக அலைச்சலும் செலவுகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிறது. ஸோ அதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் செலவாகும், கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேர் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், உங்களுடைய புகழ் உயரும். ஸோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. சப்போஸ் உங்களுடைய தசாபுத்தி சூரியனுடைய தசாபுத்தியாக இருக்குது, அல்லது சூரிய நட்சத்திரத்தில் தான் கிரகணம் தசாபுத்தி நடத்துதுன்னா கண்டிப்பாக அதை முழுசாக அனுபவிப்பீங்க. தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க, கெட்டியாக நல்லாயிருக்கும், தொந்தரவே இல்லை. அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதியே புதன் தான். அவர் போய் 10ஆம் பாவத்தில் இருக்காரு இந்த மாத தூக்கத்துல, முதல் 15 நாட்கள் 10ஆம் பாவத்துல. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, தொழில்ல மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருது. உங்களை வளர்த்தி விடுறதுக்கு உண்டான வேலையை செய்யுது. தொழிலில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை கத்துக்க வைக்குது. மாமியாருக்கு நல்ல ஆதரவு கொடுக்குது. தொழிலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை தொகுத்து இப்படி இப்படி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யக்கூடிய வேலையை அந்த அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சை கொடுக்குது உங்களுக்கு. பிளானிங், எக்ஸிக்யூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச்சை கொடுக்குது. ஸோ இது எல்லாமே புதன் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள். பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ இந்த மாதம் முழுக்க தொழில் வேலை அப்படிங்கிற முதல் 15 நாட்களுக்கு மன்னிக்கவும், தொழில் வேலை, தொழில் டெவலப்மெண்ட், வேலை இப்படி பார்க்கணும், அப்படி பண்ணணும், உங்களுடைய காரியங்கள் என்னென்ன அதுலேயே மூழ்கி கிடக்க போறீங்க. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீதோ, உங்களுடைய தாயாரின் மீதோ, உங்களுடைய தந்தையின் மீதோ, அல்லது உங்களுடைய குழந்தைகளின் மீதோ பெரிய பற்றுதலை உருவாக்க விடாது. அவர்களை விட்டு தள்ளி தொழிலை மட்டுமே மூலதனமா முக்கியமா நினைச்சு தொழிலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன் சைடு மைண்ட் செட் மாதிரி ஆயிடும் இந்த புதன் 15 நாட்களுக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். அப்போ என்னதான் தொழில் வேலை இருந்தாலும் கணவனையோ மனைவியோ குழந்தைகளையும் தாயார் தந்தையார உறவுகளை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, இத்தனை வேலைகள் இருந்தாலும் தாயார் மேல ஒரு கண்ணும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் தாயார் மேல ஒரு கண் இருக்கும் கன்னிராசிக்கு. ஆனா தந்தை மற்ற பத்தி எதுவும் யோசிக்க போறது கிடையாது. தந்தைக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எதிர்பார்த்த காசு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது. காசு பணத்துங்களை வச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அதுக்காக பண ரொட்டேஷன் ஆகுறது, கைக்கு வர்றது போறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. தொந்தரவுகளை சொல்லல. அப்ப புதன் 11ஆம் பாவத்திற்கு ஆனி மாசம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார், 29/6/2024 அன்னைக்கு. அப்போ ராசி அதிபதி 11ஆம் பாவத்துல, 10ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபத்தை பார்க்கலாம். சேமிக்கும்படியான லாபம், அதுதான் ரொம்ப முக்கியம். சேமிக்கும்படியான லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவுக்கே சரியா போகுது அப்படிங்கிறத தாண்டி சேமிக்க முடியுது இல்லையா? சேமிக்க முடியாம எத்தனையோ நபர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது, பயன்படுத்திக்கலாம். புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பவும் என்ன நினைப்போம்னா, ஒரு காரியத்துல உங்களுக்கு என்ன லாபம், இதனால எனக்கு என்ன கிடைக்குது, அதனால எனக்கு என்ன கிடைக்குது, அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு சுய சிந்தனையும் சுயநலமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றவர்கள் பார்வைக்கு அது அப்படி தெரியும். ரொம்ப சுயநலமா நடந்துக்கிறான், சின்ன சின்ன விஷயங்கள் கூட விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமா நம்மளை நினைப்பாங்க.
ஆனா நம்ம நன்மைக்காக தான் சில விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிறது பின்னாட்கள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போதைக்கு நினைக்கிறத நினைச்சிட்டு போடணும். அவங்க நினைக்கிறதால நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பாதிப்பு நடந்துட போறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அடுத்ததா பார்த்துட்டோம்னா சுக்கிர பகவான் 2-9 அதிபதி, தனபாகியாதிபதி சுக்கிரன் 10ஆம் பாவத்துல. 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம், ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகம். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம். சப்போஸ் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது. எடுத்துக்காட்டுக்கா ஒருத்தருக்கு ஒரு சுக்கிரனும் புதனும், இதே கன்னியா லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் தர்ம கர்மாதிபதிகளா வருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிறந்திருக்காங்க, சுக்கிரனும் புதனும் 10ஆம் பாவத்துல இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த தசாபுத்தி வரணும். இப்ப புதன் 17 வருஷம் தசை, அதுக்கப்புறம் கேது ஒரு 7 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் சுக்கிரன் ஒரு 20 வருஷம், கிட்டத்தட்ட 17 + 20 37 வயது யோக தசையா மாறும் அது கன்னியா லக்னத்துக்கு. இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான யோகம். அது இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படுது. முதல் 23 நாட்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை தோற்கடிக்காது, உங்களை வெற்றி பெற வைக்கும். உங்களுக்கு நன்மையை அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாமே நீடிக்கக்கூடிய அமைப்பு, சண்டை சச்சரவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிற காசு சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சூழல் உருவாகிடும். அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய அதிகாரத்தை ஆளுமையை பயன்படுத்தி பக்காவாக ஜெயிச்சிருவீங்க. குடும்ப உறவுகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு முழு ஆதரவை தரும். பெண்கள் மூலமாக அண்ணி, அக்கா, சித்தி, அத்தை இந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா, ஆண் ஜாதகமா இருந்தா நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா கேட்கிறவங்க மனைவி அவங்களே எடுத்துக்கலாம். இவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போது முதல் 23 நாட்களுக்கு. அதன் பின்பு அந்த சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்துக்கு போறார். ஸோ 11க்கு சுக்கிரன் போறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா, 10ல் இருந்தால் எவ்வளவு நல்லதோ அதே அளவு நன்மை 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் செய்யும். என்ன இங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம லாப மேன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்புல அந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்துடுறாரு. 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 11ல, 11ஆம் அதிபதி 2ல அப்படிங்கிறது எல்லாமே பொருளாதார முன்னேற்றத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள், கிரக சேர்க்கையாகும். அப்போ இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஆச்சா, அடுத்ததா செவ்வாய். உங்க ராசிக்கு 3-8க்கு அதிபதி, நல்லதை செய்யக்கூடிய கிரகமே கிடையாது அவரு. ஆனா இந்த மாசம் முழுக்க செவ்வாய் 8ஆம் பாவத்துல பலமா இருக்கிறார், ஆட்சி பலத்துல. இப்போ செவ்வாய் 8ல இருக்காரு அப்படிங்கும்போது நன்மையா சார் அப்படின்னு கேட்டா, உயில் சொத்து, எல்ஐசி, அந்த இஎஸ்ஐ, பிஎஃப் அமௌண்ட் வர்றது, வெளியில கொடுத்த பணம் கைக்கு சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடை தாமதம் ஆகிட்டு இருக்குதுன்னா முருகனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது, மலை மேல இருக்கக்கூடிய முருகனா இருக்கணும், அதை முயற்சி பண்ணிட்டு அந்த வழிபாடு பண்ணிட்டு இதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆகிடும். உயில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வர வேண்டிய பணம் சேர்ந்துடும். எல்லாமே நல்லது செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனா இளைய சகோதரம், அக்கம் பக்கத்தினர், மாமனார், சொந்தக்காரங்க, ரத்த உறவுகள், இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பெண்களா இருந்தா கணவர்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. உங்க மனசை காயப்படுத்தணும், உங்க மனசை உடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களால் உங்களுக்கு மனசு காயப்படும், மனசு உடையும் அளவுக்குண்டான வேதனைகளை தரும் அந்த செவ்வாய். இந்த மாசம் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு. மாச கடைசியில தான் பயிற்சி ஆகிறாரு. கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. செவ்வாய் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சனி வக்கரம், 6ஆம் இடத்துல சனி வக்கரம். பயப்படவே வேண்டாம். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் சமாளிச்சிடலாம். என்ன ஒர்க்லோடு, ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், வேலை சுமை, பணிச்சுமை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது அதிகமாகும். ஸோ உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது சனி 6ஆம் இடத்துல வக்கரம் ஆகிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் சனி 6ஆம் இடத்துல இருந்தா இருக்கு. அதை தனி பதிவாகவே பார்த்துடலாம். சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறத தனியாகவே பார்த்துருவோம். வக்ர பலன் என்ன பண்ணது கன்னிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் கன்னிக்கு கொஞ்சம் நெகட்டிவ்களும் இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கு. அப்போ பாசிட்டிவா இன்னும் பாசிட்டிவா ஆக்குறதுக்கும், நெகட்டிவா மறுபடியும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்றது
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அதாவது குறைந்தது ஒரு 3 வேளை பூஜைகள் இருக்கணும். நல்ல அலங்காரத்தோட பார்க்கணும் பெருமாளை. அப்படி கோயில் பக்கத்துல இருந்தா அந்த கோவிலுக்கு போங்க. அந்த கோவில்ல 2 நெய் தீபம் போட்டு பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிக்குவாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறிடும் கண்டிப்பா. மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்.